கலாத்தியரில் கூட 4ஆம் அதிகாரத்தில் தந்தையாம் கடவுள் சொல்வார், என்னுடைய மகனுடைய ஆவியை உன் உள்ளத்தில் அனுப்பியிருக்கிறேன். யாருடைய ஆவி? தந்தை சொல்றார், என்னுடைய மகன் இயேசுனுடைய ஆவி உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதுனால நீங்கள் மாறுபட்டவர்கள். என் மகன் மாறுபட்டது போல் நீங்கள் என்ன செய்வீங்க? மாறுபட்டுறீங்க. நம்மளுடைய உலகப்புறமான குவாலிட்டியில் இந்த குடும்பத்தில் பிறந்தோம், இந்த ஊரில் பிறந்தோம், இந்த ஜாதியில் இருக்கிறோம், அது இல்லை. சரிங்களா? இயேசுடைய ஆவி எனக்குள்ள விண்ணகத்தந்தை அனுப்பியிருக்கிறதுனால நான் யார்? மாறுபட்டோம். அதனால தான் அவருடைய வார்த்தையை நான் சிந்திக்கிறதுனால மாறுபட்டது. அவருடைய வார்த்தையை நான் பேசுறதுனால நான் மாறுபட்டேன். அவருடைய செயல்கள் என்னுடைய கரங்களிலிருந்து வெளிப்படுறதுனால நான் மாறுபடும். அதில் தான் மாறுபாடு. பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லை, கடைசியாக இன்றைய புதிய வருடத்தில் ஆண்டவருக்கு சொல்கிறது திருப்பாடல் 92:10. திருப்பாடல் 92:10 என்ன சொல்லுது? காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர், புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். காட்டு எருமைக்கு நிகரான வலிமை எனக்கு அளித்தீர், புது எண்ணெயை என்மேல். ஆமாம், இந்த வருஷத்தில் ஆண்டவர் புது எண்ணெயினால் என்ன அபிஷேகம் செய்கிறார். புது எண்ணெய். அது மட்டும் இல்லை, காட்டு எருமைக்கு ஒத்த வலிமை. பாருங்கள், நம்ம ஊரில் அநேக இடங்களை பார்ப்பீங்க, மாடுகளை, ஆடுகளை, அதே மாதிரி பல்வேறு டொமஸ்டிக் அனிமல் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பழக்கப்படுத்திடுவாங்க. யானையை கூட என்ன செய்வாங்க? பழக்கப்படுத்துவாங்க. யாராவது காட்டு எருமையை பழக்கப்படுத்தி உழவு ஓட்டு போடுறதுக்கோ வண்டி இழுக்கிறதுக்கோ வச்சுருக்குறாங்களா? இல்லை. அதுதான் அதுக்கு நிகரானது. இப்போ கூட பாருங்கள், காட்டு எருமை பக்கத்தில் போக மாட்டாங்க. சரிங்களா? காட்டு எருமைக்கு ஒத்த வலிமை ஆண்டவர் தர்றார். அதுக்கு நிகரான வலிமை. அப்போ புதிய எண்ணெயினால் அபிஷேகமும் அதற்குரிய வலிமை நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த 20-26 வருஷத்தை தர வர்றார். எதுக்கு? நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை உயர்த்த, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவதற்காக, நம்மளுடைய நோய்களிலிருந்து நம்மளுக்கு சுகத்தை தருவதற்காக, நம்மள்ட்ட இருக்கிற சாத்தானுடைய சகல விதமான தொந்தரவுகளிலிருந்தும் விடுதலை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இயேசு கொடுக்குறார். அதான் புதிய எண்ணெய்.